இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த மேசராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. 12 ராசிகள்லேயே முதன்மையாக வர்றதுனால எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் முதன்மையாக வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். விசேஷமான குணம் படைத்தவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசினா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ஒரு சமநோக்கோடு பழகக்கூடியவங்க, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் இயல்பாக பழகக்கூடியவங்க. முக்கியமாக மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ஆளுங்களே கிடையாது. வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்கள இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. 12 ராசிகள்லேயே முதன்மையாக வர்றதுனால தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், செய்கிற வேலையிலாகட்டும் எல்லாத்துலேயுமே முதன்மையாக விளங்கக்கூடியவங்க அந்த மேசராசி என்பர்கள். இவங்களுக்கு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறதே தேவையில்லை. இவங்களை தேடி தலைமை பொறுப்பு வரும். ரொம்ப நீதிமான்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் இரக்க குணம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களாம் ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் உதவக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும் எல்லாருக்குமே ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதில் வெற்றி பெறத்துக்கு என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ அத்தனையுமே அலசி ஆராய்ந்து அந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசியில் இந்த மேசராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய தாய் தந்தை அவங்களுக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பஞ்சமாதிபதி சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கறது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 27ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர போகிறார். லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பலமாக அமர்ந்திருக்கிறார். அதனால 11ஆம் இடம் ராகு இருக்கிறது நல்ல ஒரு கணிசமான லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால நல்ல அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதோடு கூட இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்தெந்த விஷயத்தெல்லாம் அந்த மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனாதிபதி சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பண விஷயத்தில், நிதி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இயல்பாகவே அமையும். இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால, சுக்கிரன் நீச்சமாகிறதுனால நிதி சம்பந்தமாக ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுங்க. மற்றவங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க, கரெக்டாக வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் வீணாக வம்புக்கு வருவாங்க. கவனமாக
கவனமாக செயல்படுறது நல்லது. பெண்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் மத்தியில் சின்ன சின்ன வீண் பழிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடுறீங்க இந்த மேசராசி பெண்கள் அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே வரன் தேடிட்டு இருப்பீங்க, ஆனால் தடையாகவே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பழி சொல் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். அதோட கூட இந்த 25, 26, 27 தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கவனமாக செயல்படணும். சந்திராஷ்டம நாட்களில் புதிய விஷயங்கள் எதுலேயும் இறங்க வேண்டாம், கவனமாக இருங்க. அதோட கூட லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமை தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். முடிந்தால் லட்சுமி நரசிம்மருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மேசராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒரு அழகிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ரொம்ப நாளாக பிடித்த ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் தேர்வு எழுதிட்டு நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியுமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த பந்தங்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக நீங்கள் வலம் வர போகிறீங்க. ஆசிரியரோட பாராட்டு, பெற்றோருடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நேர்மையும் கடினமான உழைப்பும் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்வாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தாயோட அன்பு அரவணைப்பில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய கலைஞர்களால் ஏதாவது ஒரு உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சியில் இறங்குங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த பரணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். அந்த பிரயாணங்கள் மூலிமா கூட ஒரு சில அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலரால் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் ஏதாவது ஒரு இடர்பாடு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக அமைந்திருக்கு. தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இல்லத்தில் கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, போதுமான ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலனை தரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. குறிப்பாக அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு வேலையில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் கடந்த சில நாட்களாக கொஞ்சம் மந்தமாக இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதனால் தடைப்பட்ட காரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். அதனால் நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப
ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களையும் சரி உங்களுடைய குலத்தையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் உங்களுடைய குலதெய்வம். அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வருகின்ற நாட்களில் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.